ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோ, ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்குறப்போ சில சமயத்தில் அந்த ஸ்டோரிஸ் சரி, வீடியோவை சரி நமக்கு சேவ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோவையோ வீடியோ சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்மளால் ப்ளே ஸ்டோரில் வீடியோ சேவர், அதாவது இன்ஸ்டாகிராம் வீடியோ சேவர் இல்லாட்டி ஃபோட்டோ சேவர், இந்த மாதிரி ஒரு சேவர் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாக நம்மளால் அந்த ஸ்டோரியவோ வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் சேவ் ஆப் ஒரு நாள் நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. உங்களால் இன்ஸ்டாகிராம்லேருந்து காப்பி பண்ண லிங்க்கை யூஸ் பண்ணி எந்த வீடியோவும் ஃபோட்டோஸுமே சேவ் பண்ண முடியலை. இல்லாட்டி இந்த இன்ஸ்டாகிராம் சேவர் ஆப்பை ஓப்பன் பண்ண ஆப் ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட்ரோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் சேவர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் சேவர் ஆப் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் சேவர் அப்படின்றத சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஆப் இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. அதோட நம்ம ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ண முடியாமல், வீடியோஸ் டவுன்லோட் பண்ண முடியாமல், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு நீங்கள் அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் வீடியோ சேவர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த இன்ஸ்டா டவுன்லோடரை நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர்ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர்ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் சேவர் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் ஆப்போ யூஸ் பண்ணி, அதாவது வீடியோஸ் ஏதாவது இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.